பேக் டு மை சேனல். இன்றைக்கி சத்யநாராயண பூஜை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கேட்ட வரங்களை தரும் சத்யநாராயண பூஜை இது. சத்யநாராயண பூஜை மிகவும் சக்தி வாய்ந்த உன்னதமான பூஜையாகும். பொதுவாக அனைத்து விரதங்களும் வேண்டுதல் வைத்து விரதம் இருந்து வழிபட்டால்தான் கோரிக்கை நிறைவேறும். ஆனால் சத்யநாராயண பூஜை என்பது கோரிக்கை வைத்து அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இருப்பதாகும். இந்த விரதம் மிக கடினமானது போல் தோன்றினாலும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இந்த சத்யநாராயணர் விரதம் என்பது பெருமாளே சொன்ன வழிமுறைகளின்படி இருக்கப்படுவது என்பதால் பலரும் இதை விருப்பமுடன் இருப்பது வழக்கம். வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்யப்படுவதற்கு முன்பும் சத்யநாராயண பூஜை செய்யப்படுவது வழக்கம். சத்யநாராயண பூஜை மந்திரத்தை உச்சரிக்கும் போது வீட்டில் வளர்ச்சி, வெற்றி, மங்களம் என்பது பெருகி கொண்டே இருக்கும். சத்யநாராயண பூஜை செய்ய நினைப்பவர்கள் தீவிர பக்தி மற்றும் அர்ப்பணிப்புடன் சத்யநாராயண விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். பூஜைகளில் மிகவும் உன்னதமான பூஜை என சொல்லப்படுவது இந்த சத்யநாராயண பூஜையாகும். எவர் ஒருவர் சத்யநாராயண பூஜையை செய்கின்றாரோ அவருடைய தலைமுறை அனைத்தும் இந்த பூஜையின் பலனை பெறலாம். அதோடு மட்டுமின்றி இனி எடுக்கின்ற அனைத்து பிறவிகளிலும் அந்த ஆத்மா சத்யநாராயண பூஜை செய்த பலனை அனுபவிக்கும். பொதுவாக குழந்தை பாக்கியம் கிடைக்க, திருமணம் நடைபெறுவதற்கும், வேலை கிடைப்பதற்கும், பணப்பிரச்சனை தீருவதற்கும், நோய்கள் தீருவதற்கும் என ஒவ்வொரு பிரச்சனைகள் தீருவதற்கும் ஒவ்வொரு விரதம் இருப்பது வழக்கம். ஆனால் என்ன கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றாலும் சத்யநாராயணர் பூஜை செய்தால் போதும். நீங்கள் எந்த வரம் கேட்கிறீர்களோ அந்த வரம் நிச்சயம் கிடைக்கும். இந்த விரத பூஜையை ஸ்ரீமன் நாராயணனே இந்த பூஜையை இந்த முறையில் செய்து என்னை வழிபட்டால் அவர்கள் வேண்டிய வரங்கள் சத்தியமாக கிடைக்கும் என்று சொல்லி எடுத்த ரூபம்தான் இந்த சத்யநாராயண ரூபம். ஒரு முறை நாரதர் 3 உலகங்களை சுற்றி வந்து கொண்டிருந்த போது பூலோகத்திற்கு வந்தார். அங்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை, கஷ்டங்களால் அவதிப்படுவதை பார்த்து மனம் வேதனை அடைகின்றார். அனைத்து நலன்களையும் பெற்று குறைவில்லாமல் நிறைவான வாழ்க்கை வாழ்பவர் யாராவது உள்ளார்களா என தேடி பார்க்கிறார். அப்படி யாரும் இல்லை. உடனே நாராயணனிடம் சென்று பக்தர்களின் இந்த வேதனை தீர்வதற்கு வழியே இல்லையா என கேட்கின்றார். நாரதரின் கேள்விக்கு பதிலளித்த நாராயணர், நான் சொல்லும் முறைகளில் யார் விரதம் இருந்து என்னை வழிபடுகிறார்களோ அவர்கள் அனைத்து விதமான நலன்களையும் பெறுவார்கள் என சத்யநாராயண ரூபமாக காட்சி தந்து அந்த விரத முறைகளையும் விளக்குகிறார். வீட்டிலேயே சத்யநாராயண பூஜை செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். நாராயணனே திருவாய் மொழிந்த விரதம் என்பதால் சத்யநாராயண விரதம் மிகவும் சிறப்பானதாகும். விரதம் இருந்து வீட்டிலேயே சத்யநாராயண பூஜை செய்ய வேண்டுமென நினைப்பவர்கள் முதலில் தங்களுக்கு என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டுமோ அதை சொல்லி வேண்டிக் கொள்ள வேண்டும். அந்த வேண்டுதல் நிறைவேறியவுடன் சத்யநாராயண விரதம் இருக்க துவங்கி பூஜைகளை செய்யலாம். ஒரு முறை சத்யநாராயண விரதம் இருக்க துவங்கிவிட்டால் வாழ்நாள் முழுவதும் அதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த விரதத்தின் முக்கிய விதி. இந்த விரதத்தால் கிடைக்கும் பலன்கள் மிகவும் பெரியது என்பதால் இந்த விரதத்தின் விதிகளும் பெரியதாக இருக்கும். சத்யநாராயண பூஜை செய்ய ஏற்ற நாள், நேரம் எதுன்னு பார்க்கலாம். பௌர்ணமி, அமாவாசை, அஷ்டமி, துவாதசி, சங்கராந்தி, தீபாவளி ஆகிய நாட்களில் இந்த பூஜையை செய்வது மிகவும் சிறப்பானது. கிழமைகளில் ஞாயிறு, திங்கள், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் செய்யலாம். இது தவிர புரட்டாசி மாதத்தில் வரும் அனைத்து சனிக்கிழமைகளிலும் செய்வது மிகவும் சிறப்பு. இந்த பூஜையை சந்திர உதயத்திற்கு பிறகே செய்ய வேண்டும் என்பதால் மாலை 7 மணிக்கு மேல் இந்த பூஜையை துவங்குவது நல்லது. பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயண பூஜை செய்ய முடியாதவர்கள் மற்ற நாட்களை பயன்படுத்தி அவற்றில் சத்யநாராயண பூஜையை செய்யலாம். விரத முறை என்ன அப்படின்னா, விரதம் இருப்பவர்கள் பால், பழம் மற்றும் உணவாக எடுத்துக்கொள்ளலாம்.
இந்த பூஜைக்கு கண்டிப்பாக சத்யநாராயணரின் படம் தேவை. அவரின் படத்தை ஒரு மணப்பலகையில் கோலமிட்டு அதன் மீது வைத்து துளசி மலர்கள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். படத்தின் இருபுறமும் வாழை மரம் தோரணை அமைக்க வேண்டும். படத்தின் இருபுறமும் 2 குத்துவிளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். இந்த சத்யநாராயண பூஜை முறை என்ன அப்படின்னா, சத்யநாராயணர் படத்திற்கு முன்பாக 3 வாழை இலைகளை பரப்பி அதன் மீது பச்சரிசி பரப்பி கலசத்தில் சுத்தமான நீர் நிரப்பி அதில் சிறிது மஞ்சள் தூள், ஏலக்காய், ஜாதிக்காய், பச்சை கற்பூரம் போன்ற வாசனை பொருட்களை சேர்த்து அதன் மீது மாவிலை வைத்து மஞ்சள் பூசப்பட்ட தேங்காயை வைக்க வேண்டும். அதற்கு பொட்டு வைக்க வேண்டும். பழங்கள், வெற்றிலை பாக்கு என நம்மால் முடிந்த நைவேத்தியங்கள் படைக்கலாம். குறைந்தபட்சம் 5 எண்ணிக்கையில் படைக்க வேண்டும். அனைத்தையும் தயார் செய்து வைத்துக்கொண்டு முதலில் விநாயகரை வழிபட வேண்டும். பிறகு குலதெய்வத்தை வழிபட வேண்டும். நவதானியங்கள் வைத்து நவகிரகங்களை வழிபட வேண்டும். பிறகு சத்யநாராயணர் அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை செய்து தீப தூப ஆராதனைகள் காட்ட வேண்டும். சத்யநாராயணர் பூஜையில் கண்டிப்பாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, சத்யநாராயண கதைகளை படிக்க வேண்டும். 5 அத்தியாயங்களை கொண்ட இந்த கதைகளை படிக்கும்போது ஒவ்வொரு அத்தியாயம் படிக்கும்போதும் ஒரு நைவேத்தியத்தை படைத்து ஒரு மலரை சமர்ப்பிக்க வேண்டும். சத்யநாராயண கதைகளை படித்து முடித்த பிறகு சந்திரனுக்கு தீப தூப ஆராதனை காட்ட வேண்டும். விரதம் இருப்பவர்கள் பிரசாதத்தை சாப்பிட்டு விட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். பூஜையை நிறைவு செய்த பிறகு கலசத்தில் உள்ள நீரை வீடு முழுவதும் தெளித்துவிட்டு மற்றவர்களுக்கு தீர்த்தமாக கொடுக்கலாம். மீதமுள்ள நீரை கால்படாத இடத்தில் ஊற்றிவிடலாம். தேங்காய், அரிசி இவற்றை சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் என்னன்னா, அந்த பிரசாதத்தை கண்டிப்பாக நாம் விரதம் இருந்து அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அந்த விரதத்தை அந்த பிரசாதத்தை நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. சத்யநாராயண பூஜை அந்த கதை படிச்சிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சத்யநாராயண பூஜை விரத புக்கு கடையில் விற்பாங்க. அதை நீங்கள் வாங்கி வச்சு அந்த பூஜை பண்ணி கண்டிப்பாக அந்த 5 அத்தியாயம் இருக்கிற அந்த கதைகளை படிங்க. கண்டிப்பாக சத்யநாராயணர் உங்களோட கோரிக்கை எல்லாத்தையும் நிறைவேற்றி தருவார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.